வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஞானக்கூத்தன். இவர் புக்கில் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் மெட்டீரியல் சோர்ஸு தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா படிச்சுக்கலாம். இப்போ நம்ம இவரை பற்றி உள்ள போயிடலாம். இயற்பெயர் வந்து ரங்கநாதன். அவரோட இயற்பெயர் வந்து ரங்கநாதன். எங்கே பிறந்தார் அப்படின்னா மயிலாடுதுறை திருந்தலூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. எந்த வருஷம்னா 1938. இப்போ பாருங்களேன், இப்போ இவருக்கு 888 அப்படிங்கிறது ஒரு லக்கி நம்பர் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இரட்டை நிஜங்கள், ஞாதுரு, சூரியனுக்கு பின்பக்கம். இந்த சூரியனுக்கு பின்பக்கம் இன்னொன்று 4 தலைகள் அப்படியே வரும். அந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மூளைகள், ஆகஸ்ட் 15, உயர் மகாக்கடல் உற்றொரு, கடற்கரையில் சில மரங்கள், நம்மை அது தப்பாதோ, திருப்தி, அன்று வேறு கிழமை, சொன்னதை கேட்ட சன்னல் கதவு. இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் கசடதபர மையம் அப்படிங்கிறதுலையும் இலக்கிய வட்டம், நடை போன்ற இதழ்கள்லையும் இவர் எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் தொடர்புடையவருங்க. சரிங்களா? 38 பிறக்காரா, 68 ஃபஸ்ட்டு ஒரு கவிதையை எழுதுறாரு, பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கவிதையை. அது மாதிரி 98 அவரோட கவிதைகள் நூலை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? அதை நான் சொன்னேன் 8ங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன்னா, அதே மாதிரி 8 கவிதைகள் அப்படிங்கிற கவிதையை எழுதியிருப்பார் இவர். ஒரு ஹெட்டிங் போட்டு அது 8 கவிதைகள்ங்கிறதே எழுதியிருப்பார். உங்களுக்கு காட்டுறேன். 8 கவிதைகள் 1972 எழுதியிருப்பாங்க. 8 கவிதைகள் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 8ங்கிறது வந்து கொஞ்சம் இவருக்கு ஃபேவரான நம்பராகவே இருக்கும். 38 பிறக்கிறாரு, 68 ஃபஸ்ட்டு ஒரு கவிதை எழுதுறாரு. அதுக்கப்புறம் 98 அவரோட ஃபுல் கவிதையும் வெளியில் விடுறாங்க. சரிங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 38, 68, 98 ஒரு 30 வருஷம் கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இவரோட கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கி, கல்கி, காலச்சுவடு, உயிர்மை போன்ற இலக்கியங்களில் சமூக விமர்சனங்களை எழுதியிருப்பார். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ சமூக விமர்சனங்களை வந்து எந்த கவிதை, எந்த இது இதழில் எழுதுனாங்க அப்படின்னா கல்கி, காலச்சுவடு, கல்கியோட காலச்சுவடு உயிர்மையில் எழுதியிருக்காங்க. இந்த 2 நூலுமே என்ன நூல் அப்படின்னா இலக்கிய நூல் தான், இலக்கிய இதழ்கள். இந்த இலக்கிய இதழ்களில் வந்து சமூக விமர்சனத்தை பற்றி பேசியிருப்பாங்க. எதா பேசியிருப்பாங்கன்னா கவிதைகளில் தான் பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இவரோட முதல் கவிதை பிரச்சனை 68. அப்புறம் இவரோட நூல்கள், கவிதை தொகுப்புகளை பார்த்துடலாம். சரிங்களா? இரட்டை நிஜங்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து நேற்று யாரும் வரவில்லை, அது 1970. கொள்ளிடத்து முதலைகள் 70. அதுக்கப்புறம் வகுப்புக்கு வரும் எலும்புக்கூடு 1970. அதுக்கப்புறம் அம்மாவின் பொய்கள் 71. 71 ஒரு 4 வந்துடும். சரிங்களா? அம்மாவின் பொய்கள், மண்ணும் மந்திரியும், அன்று வேறு கிழமை, எதிரெதிர் உலகங்கள், இதெல்லாம் 71. அதுக்கப்புறம் மீண்டும் அவர்கள் அப்படிங்கிறத ஒரு நூல் எழுதியிருக்காரு. பட் அதுக்கு வருஷம் கொடுக்கல. அப்புறம் 72 ஒரு 6 வரும்னு நினைக்கிறேன். விடுமுறை தரும் பூதங்கள் 72. கனவின் மனிதன் அப்படிங்கிறதும் 72. இந்த 72 வருஷம் படிக்கும்போது இதையும் படிச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி படிச்சுட்டு அது கூட ரிலேட்டடாக படித்து வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிடும். சரிங்களா? சாகித்ய அகாடமி வந்து 1972 வந்து சில நிறுத்தி சில மனிதர்கள் அப்படிங்கிறது தான் எழுதியிருப்பாங்க. சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நஷ்ட கணக்கு 1972. அப்புறம் காலை நடை, பென்சில் படங்கள் வருஷம் கிடையாது. 8 கவிதைகள் 72. உள் உலகங்கள் 1972. இதெல்லாமே அவர் எழுதின நூல்கள். அதுக்கப்புறம் ஞாதுரு அப்படிங்கிறது வந்து 73 எழுதியிருக்காங்க. 1973 கிட்ட 5 நூல் வரும். பாருங்கள், ஞாதுரு 1973, யாரோ ஒருத்தர் தலையிலே 1973, எங்கள் வீட்டு பீரோ 1973, வந்தனம் என்றான் ஒருவன் 1973, எல்லோரும் முதலில் எல்லாமே முதல்ல பாலாக இருந்தது அப்படிங்கிறது 1973. அதுக்கப்புறம் சூரியனுக்கு பின்பக்கம் 4 தலைக்காரன் பிரம்மன். அப்புறம் சூரியனுக்கு பின்பக்கம். ஸோ இந்த இது ரெண்டுமே எப்படின்னா 4 1974. 4 தலைக்காரன் அப்படின்னாலும் ஞானக்கூத்தன் தான் எழுதியிருக்காங்க. எப்போனா 4 1974. அதுக்கப்புறம் இரட்டை நிழல்கள் 1975 ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்காங்க. 78 வந்து 2 எழுதியிருக்காங்க.
ஆகஸ்ட் 15 மழைநாள் பாதை அப்படிங்கிற 2 நூல் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அழிவு பாதை 1980 80ல் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கம்மாளின் கவலை வந்து 81ல் வந்து ஒரு 7 எழுதியிருப்பார் நினைக்கிறேன். ஆமாம் 7 வரும். இவர் வந்து அங்கம்மாளின் கவலை அப்படின்னு சொல்லிட்டு 81ல் எழுதியிருக்காங்க. மூளைகள் 1981, எங்கெங்கும் போவேன் அப்படின்னு 1981, கல்லும் கவலையும், அப்புறம் நகர மறுக்கிறது பொழுது, கரப்பானை பற்றி கொண்டது பள்ளி 1981, கடற்கரையில் சில மரங்கள் 1981. இது எல்லாமே அவரோட கவிதை தொகுப்பு தான், சரிங்களா? 81ல் எழுதினது. அடுத்து இழந்த பேனாவும் இருக்கும் பேனாவும் 82, காகித வாழ்க்கை 82, எல்லாம் இறுதியில் பழகி போய்விடும் 1983, தண்ணீர் தொட்டி மீன்கள் 1984, உயிர் மகாகடல் உற்றொரு 2009. இவ்வளோதான் ஞானக்கூத்தனை பற்றின கவிதை தொகுப்புகள். நம்ம ஏற்கனவே கவிதை தொகுப்புகளுக்கு மேலே ஞானக்கூத்தனோட முதல் நூல் வந்து கவிதை நூல் வந்து கவிதை பிரச்சனை 1968 வெளியாச்சு. அதேமாதிரி ஞானக்கூத்தனோட கவிதை நூல் என்ற நூல் வெளியிடப்பட்ட நாள், கவிதைகள்னு சொல்லிட்டு வெளியிடப்பட்ட நாள் வந்து 98, பிறந்தது வந்து 38, ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சமூக விமர்சன கவிதைகளை வந்து இலக்கிய இதழ்களில் எழுதியிருக்காரு. அது என்ன இலக்கிய இதழ்கள்லாம்? கல்கியோட காலச்சுவடு, உயிர்மை அப்படிங்கிற இதழ்களில் எழுதியிருக்காங்க. அவர் வந்து பிறந்தது வந்து மயிலாடுதுறை, திருத்தலூர், இயற்பெயர் ரங்கராஜன் பார்த்துட்டோம். இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் வந்து இதை பற்றின கண்டென்ட் வந்து இல்லை, சரிங்களா? ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா வேறு புக்கில் அட்வான்ஸ் தமிழில் எதுலையாவது இருந்தது, இல்லை ரொம்ப பழைய காலத்து புக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது குறை இருந்ததுனாலும் கொண்டு வச்சு நீங்கள் சொல்லலாம். ஃபாலோ பண்ணி வாங்க, கண்டிப்பாக வெற்றி அடையலாம். வெற்றியாளர்களுக்கு என்றுமே வெற்றி தான், தோல்வியே கிடையாது. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிப்பீங்க, வீட்டில் இருந்துட்டு படிப்பீங்க, ஃபுல் டைமுமே படிப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா வெற்றி வகை உங்களுக்கு தான். வெற்றி என்று ஓடினோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியே கிடைக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.